ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோ ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெண்டு வேலை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சீரியல் நம்பர் வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை ரோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா ரேஞ்ச் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ரோ கவுண்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரோ கவுண்ட் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரியல் நம்பர்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு இங்கே பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இது வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுனால நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சீரியல் நம்பர் வந்து எப்படி ரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க, ரோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து 2 அப்படின்னு இருக்குது. இங்கே ஏன் 2ன்னு காமிக்குதுன்னா இது வந்து ரெண்டாவது ரோ, அதனால் ரெண்டாவது ரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க ரோ நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து தெரியும். இப்போ இதுவே நம்ம வந்து இதை சீரியல் நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு சீரியல் நம்பர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து எஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் தான் வைப்பேன். இப்போ இங்கேருந்து எனக்கு சீரியல் நம்பர் வேணும். இப்போ நான் இங்கே வந்து ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2ன்னு தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1 கொடுத்துட்றேன். -1 கொடுத்துட்டு இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இஃப் சப்போஸ் நான் வந்து இந்த ரோவை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோ நம்பர் வந்து அப்டேட் ஆயிரும். சப்போஸ் இங்கே டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மட்டும் எனக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ரோ ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். டைனமிக்காக நீங்கள் வந்து சீரியல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சீரியல் நம்பர்ஸ் வந்து ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எத்தனை ரோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் டேட்டா ரேஞ்சில் வந்துட்டு இந்த டேட்டாலேருந்து இந்த டேட்டா வரைக்கும் எனக்கு எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ரோ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரோஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைக் வந்து ஒரு இந்த டேட்டா வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் செலக்ட் பண்ணது 4 ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன டேட்டாவுக்கு பண்ணுறதுனால இது நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணியே போட்டுடலாம். இது எதுக்கு நம்ம வந்து ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இதுவே நமக்கு வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்குது, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.